ஆண்டி இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ஏய் ஆண்டின்னா வாயை வச்சிருவேன். எதிர்கட்சி தலைவர்களை என்ன ஒரு காலை கடன் போறாமா தண்ணியை கையோட தூக்கின்னு போறாரு. ஏ அது ட்ரிப்ஸ்டா. உலகத்திலேயே கீழே இருந்து ட்ரிப்ஸ் ஏத்தன ஒரே ஆளு எங்கால் தான்டா. இதுல இருந்தே தெரியுது டீமே ஒரு மாதிரியான டீம்னு. தீர்ப்பை பார்த்து கொடுங்க. நடுவர் யாரு? ஏய் கீழ்பாக்கம் பைத்தியம் பேசு. நான் தான் நடுவர். நடுவர் யாரு? நான் தானே தங்க நடுவர். தர தம்பி அந்த கதவை தர. அவர் பண்ற ஒரு எல்லாம் வெளியே போயிடும். தங்கத்தோர கதுவத்தோர கொஞ்சம் வாயை குறை நாய் போற பேசு. நடுவர் அவர்களே, ஆண்கள் என்னைக்கு பில்டப் பண்ணியிருக்கோம்? பில்டப் பண்றது எல்லாமே இந்த பொண்ணுங்க தான். இந்த பொண்ணுங்க பாருங்க, இது பட்டி மன்றமா இல்ல பாட்டி மன்றமான்னு கேட்கறேன். ரெண்டு பியூட்டிங்களும் பாட்டிங்கன்ற பேர்ல உட்காந்துருக்குதுங்க. இதுங்க என்னென்ன போட்டுன்னு வந்தது தெரியுமா? ஃபேஷியலு, ப்ளீச்சு, ஹேர் கலரிங், மஸ்காரா, ஐகானிக் காஜல், இதுல வேற பத்தாதுன்னு பைக்ல போறதுக்கு 2 கிளவுஸ். பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் மூச்சு விடாம பாடி வேண்டா அவ என்னன்னா போடுறா என்னன்னா பண்றான்னு ஃபுல்லா நோட் பண்ணி வந்து பேசிட்டு அப்படியே மூச்சு வாங்குற. கரெக்டான பாயிண்ட் தானா? பில்டப் பண்றதெல்லாம் பெண்ணுங்க தானா? ஆனா உண்மையா சொன்னாரு. உண்மையிலேயே இவர் சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான். கை தட்டுங்க. ஆனா நடுவுற எல்லாரையும் கலாச்சிட்டு நல்லா சொன்னாரு. உண்மையா சொன்னாருன்னு சமாளிக்கிறது. டேய் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கலடா. அதான் போனா ஆனாலும் நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க. நடுவர் அவர்களே, 20 பொண்ணை நான் லவ் பண்ணிருக்கேன். டேய் யாரா அவ கூட்டத்துல கட்ட ஆனா சொல்றாங்க? 20மே என்ன கழட்டி விட்டுச்சியா? டேய் மூஞ்சி ஐடி வச்சினா கைட்டி விடாம லவுட்டியா விடுவாங்க. இவமே கைட்டி விட்டுச்சியானா எதனால கழட்டி விட்டுச்சின்னு கேளுங்க. சொல்லு. ஒரு பொண்ணு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணலன்னு கழட்டி விட்டா. வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ண கைட்டி விட்டலாம். தெரியலையே. ஏன்டா? ஆமா, பேசிக் செட்ல எப்படி வாட்ஸ்அப் இருக்கும்? டேய் நீ பைத்தியமா இல்ல உன் குடும்பமே பைத்தியமாடா? அதுக்கு தான் ரிப்ளை பண்ணன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணுடான்ட்டு. பொண்ணு அந்த பையனை உன்னை கழட்டி விட்டுருப்பாங்களே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது நான் ஐப்பட விக்ரம் வந்து கண்டுபிடிப்பாரு. நாய மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. சரி அதை விடுங்க. இன்னொரு பொண்ணு எதுக்கு தெரியுமா கழட்டி விட்டுச்சு? அவங்க வீட்டில் இருக்க நாய்க்கு பிறந்த நாளாம். அதை நான் மறந்துட்டேனா, அதுக்கு போய் என்னால பிரேக்கப் பண்ணிட்டேன் நடுவர். நாய்க்கு பிறந்த நாள் கைட்டி விட்டுச்சு. ஏன்பா? அது மட்டும் இல்ல, அந்த நாய்க்கு தாஜ் ஹோட்டல்ல போய் கேக் வெட்டணுமா. முதல்ல உன்னை வெட்டினடா நாய. தாஜ் ஹோட்டல்ல நாய்க்கு கேக் வெட்ட நீ என்னடா பண்ண? திட்டி விட்டு வர வேண்டியதானே? சரி வேற பொண்ணு பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மகாபலிபுரம் வரைக்கும் போயிடுச்சு. அங்க ரூம் போடலான்னுச்சு. அதுக்கு போய் கழட்டி விட்டா நடுவர் அவர்களே. ரூம் போட்டியா மத்ததெல்லாம் போட்டியா? இல்லப்பா கதவு தாப்பால் போட்டியான்னு கேட்டேன். ஏன் கழட்டி விட்டா தெரியுமா? அவளுக்கு ஃப்ரீயா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. சரி அவ ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கட்டும், அவளுக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் தரணும். இதுல என்ன தப்பு இருக்கு? உன்னை கைட்டி விடாம கட்டியால அனுப்பாங்க அறிவு கட்ட கருவாட்டு மூஞ்சி. ஏண்டா மகாபலி வரைக்கும் கூட்டுன்னு போயிட்டு தனித்தனியா ரூம் போட்டா எவ்வளோ உன்னை சும்மா விடுவா? அந்த 20 பொண்ணுங்கள ஒவ்வொரு பொண்ணும் பிக்கப் பண்ணலன்னு பிரேக்கப்பு, வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இல்லைன்னு பிரேக்கப்பு, ஸ்டேட்டஸ் பார்க்கலன்னு பிரேக்கப்பு, எஃபியில் ஹார்ட்டு போடலன்னு பிரேக்கப்பு, எல்லாத்துக்கும் பில்டப் பண்ணி பிரேக்கப்புன்னு 20 போட்டுக்குச்சு. அவன் மூஞ்ச பார்த்தா குரங்கு கடிச்ச கொய்யா பழம் மாதிரி இருக்கு. இவன் மூஞ்ச கழட்டி விடாம பின்ன மொத்தமா கொடுப்பாங்க. யோ இவ்வளோ பேசாதையா. இதுங்க லவ் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் போடுறது தெரியுமா? லவ் பண்ணோன்னா பேன் கார்டு இருக்கணுமா, ஆதார் கார்டு இருக்கணுமா, டெபிட் கார்டு இருக்கணுமா, கிரெடிட் கார்டு இருக்கணுமா, ஏடிஎம் கார்டு இருக்கணுமா, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எல்லா மால்லையும் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கணுமா. முதல்ல உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? இல்லையா இவ்வளோ கார்டு சொன்னீங்க. மரமே இல்லாத கார்டு என்ன கார்டு? சிம் கார்டு இல்ல விசிட்டிங் கார்டு. ஐயோ அதை சொன்னா இதை சொல்லாரு. ஒன்றும் இல்லை, அவரு அப்பா இப்படி தான் பண்ணுவாரு. நீ தான் ஸ்டார்ட் பண்ணு. நடுவுற அவன் சொல்றது புரியுதா? அவன் சொல்றது புரியுது. நீ எதுக்கு ஆலிவாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. பேசுறான். ப்ரோ நீங்க திடீர்னு ஸ்கிரிப்ட் விட்டு வெளியே போய் கொஸ்டின் கேட்குறீங்களா? தம்பி மொழிகிறான், ஓவரா உரியிறான்னு தெரியுதா? நீ முதல்ல செட்டை விட்டு வெளியே போடா. செட்டை விட்டு வெளியே போ. அவன் ஸ்கிரிப்டை விட்டு தான் வெளியே போறான். வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. இல்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. பாருங்க ப்ரோ, கூல் ப்ரோ. ஸ்போர்ட்டிவ் டேக்கன் தேவை ப்ரோ. ஸ்போர்ட்டிவ் டேக்கன். ஏய் குருவி முட்டை கோபி, என்னடா இது ஸ்போர்ட்டிவ் டேக்கன் ஸ்போர்ட்டிவ் டேக்கன்ட்டு? இங்க பாருங்க, என் டீம்ல ஹேண்ட்ஸமா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஒரு அழகா உட்காந்துருக்காரு யூத் காய். டேய் ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் இந்த வார்த்தைலாம் எங்க படிச்ச நீ? அவர் போட்டுட்டு இருக்க காஸ்டியூம் என்ன ரேட் தெரியுமா? நடுவுரே நல்லா பாருங்க, கோயம்பேடுல மூட்டை தூக்குற மாதிரி இருக்கிறான். டேய் தப்பா சொல்லாத. கோயம்பேட்ல குப்பை பொறுக்குற மாதிரி இருக்கிறான். பேச விடுறா அவனை. இங்க பாருங்க, அவர் இந்த ஷோக்காக அந்த காஸ்டியூமை எங்கெங்க இருந்தோ காஸ்டியூம் டிசைனர் வச்சு டிசைன் பண்ணி போட்டு வந்திருக்காரு. ஒரு ஒவ்வொரு அந்த பனியன் வந்து பார்த்தீங்கன்னா $5,000.
ஏய் டேய். உங்க பக்கத்து வீட்டு கொடியில இருந்து திருடுனது. ஏய் நீ நடுவுல கீழ் பார்க்கறதுக்கு பொண்ணுல பிறந்ததே கீழ் பார்க்கறதுனா இப்படி பில்டப் பண்றது எல்லாம் இந்த பொண்ணுங்க தான். இங்க பாருங்க, எத்தனை லவ் ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். நீங்க காணி தீர்ப்பை எங்க பக்கம் சொல்லல, விஷம் ஊசி போட்டு கொன்றுவேன்.